தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/5/2023 வியாழக்கிழமை. அசுவதி நட்சத்திரம் காலை 7:55 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 10ஆம் இடத்திலே ஒரு கிரகம் இருக்கணும், 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், 10ல் சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அதாவது சூரியன் ராஜகிரகம், நவகிரகங்களிலேயே ராஜகிரகம் என்பது அந்த சூரியன். அதனால் அந்த மாதிரி சூரியன் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால், சூரியன் எப்படி வானில் தினந்தோறும் உதயமாகுதோ மாதிரி கடமையை கரெக்டாக செய்வாங்க. தினந்தோறும் அவங்க வேலைக்கு வந்துடுவாங்க, கடமையை கரெக்டாக செய்வாங்க. உலகம் சுற்றிய தமிழர் சோமலே அப்படின்னு சொல்லி என்னுடைய இனிய நண்பர் ஒருத்தர், அவர் இப்போ அமரர் ஆகிட்டார். அவர் புத்தகங்கள்லாம் நிறைய வெளியிட்டிருக்காரு. இப்போ கூட தமிழ்நாடு அரசு அவருடைய புத்தகத்துக்காக பாராட்டி விருதுகள் எல்லாம் வழங்கி பரிசுகள் எல்லாம் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த உலகம் சுற்றி தமிழர் சோமலே அவர்களுடைய ஜாதகத்திலே எல்லாம் சூரிய பலம் நன்றாக இருக்கும். அந்த காலத்திலேயே எல்லா நாடுகளுக்கும் சென்று ஆராய்ந்து அதையெல்லாம் அவர் நூல் வடிவத்திலே தொகுத்து கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா சூரியன் நன்றாக இருக்க வேண்டும். அந்த சூரியனை பற்றி ஒரு தகவல்கள் உங்களுக்கு சொல்லணும். 10லே சூரியன் தான் வீற்றிருந்தால் பதவி வரும், புகழ் சேரும், பொது நலத்தில் முத்தான பெயர் கிடைக்கும், முதன்மை ஸ்தானம் முயற்சியின்றி தானாக வந்து சேரும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 10ல் சூரியன் இருக்குன்னு வச்சுங்க, 10ல் சூரியன் இருந்தால் மிக பலசாலியாக இருப்பாராம். அவர் அப்படி இருந்தால் அவருக்கு பதவி தானாகவே வரும். பதவி அவர் தேடி போக வேண்டாம், உதவி செய்வதன் மூலமாக அவருக்கு பதவி கிடைக்கும். புகழ் குவிந்து கொண்டே இருக்கும். பொதுநலத்திலே நல்ல பெயர் அவருக்கு கிடைக்கும், முத்தான பெயர் கிடைக்கும். சிலருக்கு பொதுநலத்தில் வீண் பழிகள் வந்துடும், ஆனால் இவருக்கு நல்ல பெயர் கிடைக்கும், பெயர் புகழ் வரும். ஆகையினாலே உங்களுடைய ஜாதகத்தில் பொதுவாக 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது அந்த காலத்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிற ஒரு பழமொழி. ஆகையினாலே உங்களுடைய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள், 10ஆம் இடத்துல எது இருக்குன்னு பாருங்கள். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அதில் சூரியன் பலம் பெற்று இருக்கணும், நவகிரகத்தில் நல்ல கிரகங்களுடைய பார்வைகள் இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தால் பதவி வரும், புகழ் சேரும், பொது நலத்தில் முத்தான பெயர் கிடைக்கும், முதன்மை ஸ்தானம் முயற்சியின்றி தானாக வந்து சேரும். சிலர் எதுவுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பதவிகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்குமா. இப்படி ஜாதகத்தில் ஜாதகம் என்பது சாதகமாக சொல்கிறதுக்குன்னு இல்லை, நமக்கு சாதகமான நேரமா அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்காக உள்ள ஒரு கட்டம். இந்த 12 கட்டங்கள் தான் நீங்கள் தீட்டுகின்ற திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு வழிகாட்டுகின்றன. அவற்றை நுணுக்கமாக ஆராய்ந்து அறிந்து அந்த கிரகத்தினுடைய சாரபலம் அறிந்து நாம் நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைத்து கொண்டால் வாழ்க்கை வளமாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் நாள். சந்தித்தவர்களால் உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார், வியாழன் இருக்கின்றார். வியாழனும் சந்திரனும் சேர்ந்தால் குருச்சந்திர யோகம். புதன் ராகவும் இருக்கிறது, கூட்டு கிரக யோகம். ஒரு கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யாவிட்டாலும் மற்றொரு கிரகம் நன்மை செய்யும் என்பதனாலே ஒருவர் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் மற்றொருவருடைய உதவியை நீங்கள் நாடலாம். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறை எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய பலம் நன்றாக இருக்கின்றது. ஊதிய உயர்வார் உள்ளம் மகிழ்கின்ற நாள். உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. உஷ்ணாதிக்க நோய், காய்ச்சல் போன்றவைகள் வரலாம், கவனம் தேவை. 2லே சுக்கிரன் இருக்கின்றார். வாக்கு வலிமையின் மூலமாக பல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. வரவும் செலவும் சமமாகவே இருக்கும். வருமான பற்றாக்குறை அகலும். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும். பணி உயர்வின் காரணமாக ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் வரலாம். நீங்கள் கேட்டபடியே உங்களுக்கு இடமாற்றங்கள் வந்துவிடும். அதன் மூலமாக உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கை அமையலாம். அதே நேரத்தில் 12ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படும். இந்த நாள் நல்ல நாளாக அமைய குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருந்து கொண்டு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் சனியை பார்க்கின்றார். எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சில சம்பவங்கள் இன்று நடக்கும். நிம்மதி குறையும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாவதும் அரிது. நட்பு கூட பகையாகி போகலாம். இவ்வளவு நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் திடீரென ஒரு சிறு விஷயத்திற்காக பகையாகி போய்விட்டார்களே என்று கவலைப்படுவீர்கள். காரணம் செவ்வாய் சனி பார்வை. செவ்வாய் சனி பார்வை
மாறும் வரை மிக 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 நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாவது அரிது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். அவர்களுடைய கெடுபிடியின் காரணமாக உங்களுக்கு வேலை மாற்றப்படலாம். தூரதேசங்களுக்கு தூர இடங்களுக்கு உங்களை மாற்றம் செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று பணிபுரியும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இந்த நாள் இனிய நாளாக அமைய குருவை கும்பிடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, சப்தமஸ்தானத்திலே சனி கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். திடீரென பயணங்கள் வரலாம். காலையில் ஒரு ஊரில் இருப்பீர்கள், மதியம் ஒரு ஊரில், மாலையில் ஒரு ஊரில். எனவே நீங்கள் உணவு சாப்பிடுவதெல்லாம் நேரத்துக்கு கூட சாப்பிட முடியவில்லை, அலைச்சல் அதிகரிக்கிறது என்று நினைக்கலாம். இருந்தாலும் தனாதிபதியாக விளங்கக்கூடிய புதன் உங்களுக்கு குருவோடு கூடியிருக்கின்றார். எனவே உங்களுக்கு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு தொழிலில் உள்ள நுட்ப ரகசியங்களை தெரிந்து கொண்டு சுயமாக நாம் இனிமேல் தொழில் செய்யலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். இந்த நாள் உங்களுக்கு மிக மிக இனிய நாள். குரு வழிபாட்டின் மூலம் மேலும் நன்மைகளை வரவழைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் குறுக்கீடுகள் வரும். நெருக்கடிகளும் உங்களுக்கு வரலாம். குடும்பத்திலும் குழப்பங்கள் வரும். பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் வாங்கி கொடுத்தால் அதனால் சிக்கல்கள் வரலாம். எனவே இன்று வீட்டிலிரு, விலகியிரு, விழித்திரு என்ற விதிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். வீட்டில் தானுண்டு தன் வேலையுண்டு இருக்க வேண்டும். விழித்து கொண்டிருக்க வேண்டும். அதாவது எதிலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உச்சரிக்கும் சொற்களிலெல்லாம் உஷாராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஒருவருக்கு ஏதேனும் சொல்லப்போய் அது வீண் விவகாரமாக மாறலாம். எனவே வீண் விவகாரங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம். பிறகு செய்யும் தவறுகளுக்கு கூட நீங்கள் ஆளாக நேரிடலாம். கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். ஆனால் உறவினர்களிடம் பழகும் பொழுது மிக மிக கவனமாக பழக வேண்டும். நீங்கள் ஏதேனும் சொல்லப்போய் அது விபரீதமாக அது வேறு விதத்தில் போய் சேரலாம். எனவே எதையும் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய இயலாது. 7லே ராகு இருக்கின்றார். ராகுவோடு கூட குரு இருப்பதனால் கொஞ்சம் பாதிப்புகள் குறையும். கடுமையான நேரமாக இருந்தாலும் குரு பார்வை இருப்பதனாலே அதன் கடுமை குறையும். இருப்பினும் குருவை கும்பிடுவது நல்லது. இன்று நீங்கள் சிவாலயம் சென்று குரு வழிபாட்டை மேற்கொண்டால் தடைகள் தானாகவே விலகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வியக்கும் தகவல் வீடு வந்து சேருகின்ற நாள். செல்வ நிலை பெருகும். சிறப்பான வாழ்வு அமையும். செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சூரிய பார்வை இருப்பதால் அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நல்ல புதிய பொறுப்புகள் வரலாம். தலைமை பதவிகள் கூட வரலாம். சரி, உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் கூட உங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைத்து புதிய பொறுப்புகள், தலைமை பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறை எதுவாக இருந்தாலும் அதில் இன்று வெற்றி கொடி நாட்டலாம். வெற்றி கிடைக்கின்ற நாள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். தனவரவும் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் மிக மிக இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய ராசிக்கு 7லே சுக்கிரன், 6ஆம் இடத்திலே சூரியன், 9க்கு அதிபதி 6ல் இருக்கின்ற பொழுது தந்தை வழியில் உறவில் பகை ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களில் தகராறுகள் ஏற்படலாம். அண்ணன் தம்பிகளுக்குள் அரசல் புரசல்கள் ஏற்படலாம். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். வளர்ச்சி கூட கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. உத்தியோகத்திலும் சரி, தொழிலும் சரி, சக பணியாளர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 7ரை சனியில் இப்பொழுது குடும்பச்சனியின் ஆதிக்கம். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க வேண்டும். எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடைபெறாமல் இருந்தால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தால் அதில் இன்று வெற்றி கிடைக்கலாம். உடன்பிறப்புகள் வழியிலும் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் நாள் என்று கூட சொல்லலாம். இருப்பினும் 2ல் வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதால் தேவையற்ற வீண் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட வேண்டாம். சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். 7லே செவ்வாய் இருக்கின்றார். ஆனால் வில்லங்கம் பார்த்து வாங்க வேண்டும். சொத்துக்களால் சிலருக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்று குருவாரம் என்பதனாலே தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். 4ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் உங்களுக்கு நண்பர்கள் மூலமும் உதவி கிடைக்கலாம். அரசியல்வாதிகள் மூலமும் உதவி கிடைக்கலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க முயற்சி கைகூடும். பொருளாதாரம் நிறைவாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உத்தியோகத்திலே நல்ல மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இப்பொழுது வரப்போகின்றது. கணவன் மனைவிக்குள் இருந்த அரசல் புரசல்கள் எல்லாம் மாறும். 2லே குரு இருப்பதனாலே நீங்கள் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். பொருளாதார பற்றாக்குறை அகலும். படிப்படியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார்.
3க்கு அதிபதி 4ல் இருக்கின்ற பொழுது பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். அதே நேரத்தில் இல்லத்திலும் மங்கள ஓசை கேட்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள குரு வழிபாடு உங்களுக்கு தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.